ராஜலட்சுமி ஜீன்ஸ் போடக்கூடாதா? செந்தில் உயரத்துக்கு போகக்கூடாதா? நாட்டுப்புற தம்பதி மீது ஏன் இந்த வதந்திகள்? அதாவது சென்னை கிராமத்துல பொறந்து வளர்ந்து படிப்படியா முன்னேறி இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு தம்பதி 2 பேருமே போயிருக்காங்க. இப்ப கூட ஆஸ்திரேலியா, பப்புவா, நியூகினியா மாதிரியான தீவுகளுக்கு போயிருக்காங்க. அங்க நெறைய தமிழர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில கலை நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்காங்க. அங்க தமிழர்கள் பிரதமரா இருக்காங்க. கிராமத்துல பொறந்து வளர்ந்தவங்கங்க. சொல்லப்போனா படிப்படியா முன்னேறி ஃபாரின் ட்ரிப்லாம் இப்ப போயிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியால பப்புவா நியூகினியான்ற தீவுக்கு போயிருக்காங்க. அங்க நெறைய தமிழர்கள் இருக்கனால கலை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழர்கள் தான் அங்க பிரதமராவும் இருக்காங்க. இந்த தம்பதிய அவங்க அவ்ளோ அழகா வரவேற்றிருக்காங்க. இதெல்லாம் சிலரால பொறுத்துக்கொள்ள முடியல. அது மட்டும் இல்லாம மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நாங்க இன்னும் உயிரோட இருக்கோம். குத்துக்கள் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க செத்து போகல. உங்ககிட்ட முன்னாடி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இது போலி வீடியோ கிடையாது. எங்கள பாருங்க. ஏன் இப்படி வதந்திய பரப்புறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? நாங்க மேல வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? நாங்க என்னதான் பாவம் பண்ணோம்? அப்படின்னு உருக்கமா பேசி வீடியோவ வெளியிட்டிருக்காங்க. இந்த தம்பதி இப்படி பேசினத பார்க்கவே பாவமா இருந்துச்சு. இதுக்கு காரணமா சில கேடுகெட்ட யூடியூப் சேனல் பிரபலமானவங்க திடீர்னு இறந்துட்டு போற மாதிரி சொல்லிட்டு, அது சம்பந்தமான போலி தம்ப்நெயில் உருவாக்கி வீடியோக்கள வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி யூடியூப் சேனல்களுக்கு மனசாட்சியே இல்லையான்ற கேள்வியே நமக்கு வரும். இப்படிதான் வியூஸ் எல்லாத்தையுமே எடுத்து சம்பாதிக்கணுமான்னும் தெரியல. சொல்லப்போனா கடவுள் இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு சாத்தான்களும் இருக்குன்னுவாங்க. ஆனா இந்த யூடியூப் சேனல்கள் மிகப்பெரிய சாத்தான்களா இருக்காங்க அப்படின்னு செந்தில் ராஜலட்சுமி பற்றி வீடியோக்கள் போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கு. பட் யூடியூப் சேனல்ல அவங்க அந்த நாளைக்கு, அவங்க இந்த நாளைக்குன்னு நிறைய கதைகளை வாய்ஸ் ஓவர் வீடியோஸா இருக்கட்டும், நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதுல இருக்க விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பேசுற நபர்கள் தாங்கள் பிரபலமாகணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா ராஜலட்சுமி படத்தை போட்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்துற மாதிரியும் வீடியோலாம் போட்டிருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன். யாருக்கா இருந்தாலுமே கூட இருக்க குடும்ப உறுப்பினர் இறந்து போயிட்ட மாதிரி ஒரு வீடியோவை யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தான். ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.